T20 வீடியோஸில் பார்ட்டாக இந்த வீடியோவில் ஒன் டவுன் பேட்ஸ்மேன் பற்றி இந்த வீடியோவில் ரேங்கட் வைஸ் சொல்லலாம். ஒரு டீமுக்கு ஒன் டவுன் பேட்ஸ்மேன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். பவர் பிளேயில் எக்ரூ ஸ்டார்ட் வந்தால் அதுக்கப்புறம் ஒன் டவுன் பேட்ஸ்மேன் அந்த ஸ்டார்ட் கண்டினியூ பண்ணணும். அப்படி இல்லாமல் ஓப்பனர் சீக்கிரமாக அவுட் ஆகியிருந்தாங்கன்னா இந்த ஒன் டவுன் பேட்ஸ்மேன் இன்னிங்ஸே ரீபில்ட் பண்ணணும். ஒன் டவுனில் பேட்டிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். சில பேர் மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஒன் டவுனில் பேட்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த T20 உலகக்கோப்பைக்காக டாப் 10 ஒன் டவுன் பேட்ஸ்மேன்ஸ் ரேங்கட் வைஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது என்னோட ஸ்மால் ரெக்வெஸ்ட் ஃபேன்ஸ். நம்பர் 10 ஷதீரா சமரவிக்ரமா. இந்த ஸ்ரீலங்காவுக்கு சேர்ந்த இந்த பேட்ஸ்மேன் இந்த வாட்டி ஸ்ரீலங்காக்கு ஒன் டவுனில் வர அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸ்ரீலங்கா டீம் குஷால் மெண்டிஸை ஓப்பனராக ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீலங்கா டீம் அண்ட இருக்கிற பெஸ்ட் பேட்ஸ்மேன் ஸ்ரீலங்கா டீம் அண்ட இருக்க ஒன் டவுன் பேட்ஸ்மேன் ஷதீரா சமரவிக்ரமா. இந்த பேட்ஸ்மேன் ஏற்கனவே ODIஸில் ஸ்ரீலங்கா டீமுக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காரு. இந்த பேட்ஸ்மேன்ஸ் பார்த்தினா T20யில் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. உலகக்கோப்பையில்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் டெபியூ பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி உலகக்கோப்பையில் இவர் ஒரு மேட்ச் கூட ஆடல. சரி பார்க்கணும் ஸ்ரீலங்கா டீமுக்கு ஷதீரா சமரவிக்ரமா எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு. நம்பர் 9 லிட்டன் தாஸ். பங்களாதேஷுக்கு சேர்ந்த இந்த விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் லிட்டன் தாஸ்க்கு ரொம்ப T20யில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பேட்ஸ்மேன். ஏற்கனவே இவர் T20ஸில் கூட ஆடிருக்காரு. இவரோட T20 ஸ்டாட்ஸ் பார்த்தோன்னா அந்த அளவுக்கு இம்ப்ரெஸ்ஸாக இல்லை. 13 இன்னிங்ஸ் ஆன லிட்டன் தாஸ் 260 ரன் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் 20, ஸ்ட்ரைக் ரேட் 113 இருக்குது. இந்த வாட்டி T20 வேர்ல்டு கப்பில் இந்த ஸ்டாட்ஸ் பெட்டர் பண்ண பார்ப்பாரு. நம்பர் 8 ஷேஹோப். இந்த வெஸ்ட் இண்டீஸ் சேர்ந்து இந்த ஸ்டார் பேட்ஸ்மேனுக்கு நிறைய கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ODIஸ்லாம் தன்னை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. T20ஸில் பார்த்தோன்னா அவருக்கு அந்த அளவுக்கு நல்ல ஸ்டாட்ஸ் கிடையாது. ஆஸ் ஏ வெஸ்ட் இண்டீஸ் பிளேயராக T20 வேர்ல்டு கப்பில் ஃபஸ்ட் டைம் ஆடுறாரு இவரையும். அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு அட்வான்டேஜ் இந்த வேர்ல்டு கப் அவங்களோட ஹோம் கண்ட்ரியில் நடக்க போகுது. இந்த பேட்ஸ்மேனை கம்மியாக நம்ம பார்க்கக்கூடாது. வெரி டேஞ்சரஸ் பேட்ஸ்மேனாக இருப்பார். இந்த பேட்ஸ்மேனுக்கு அக்ரெசிவாக பேட்டிங் பண்ணுற அவசியம் கூட கிடையாது. வெஸ்ட் இண்டீஸ் டீமில் ஏற்கனவே டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன் நிறைய பேர் இருக்காங்க. இவரை பொறுத்த வரையும் இன்னிங்ஸ் கைட் பண்ணி ஸ்ட்ரைக் ரொட்டேட்டிங் பண்ணாலே மட்டும் போதும். நம்பர் 7 லார்க்கர் டக்கர். அயர்லாண்டுக்கு சேர்ந்து இந்த பேட்ஸ்மேன் ஒரு அண்டர் ரேட்டட் பேட்ஸ்மேன் சொல்லலாம். டக்கர்னா T20 பேட்ஸ்மேனில் கன்சிஸ்டன்சி இருக்க பேட்ஸ்மேன். இவருக்கு ஏற்கனவே T20 உலகக்கோப்பையில் ஆடின எக்ஸ்பீரியன்ஸு கூட இருக்குது. அவர் டீமுக்கு நல்லா கன்சிஸ்டண்ட்டாக பேட்டிங் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் இந்த பேட்ஸ்மேன். இவரோட T20 உலகக்கோப்பை எக்ஸ்பீரியன்ஸ் 7 மேட்ச் ஆடியிருக்காரு. 204 ரன் அடிச்சிருக்காரு. இவரோட ஆவரேஜ் 40.8. இவரோட ஸ்ட்ரைக் ரேட் 125.2. இவரோட ஸ்ட்ரைக் ரேட் மட்டும் லைட்டாக கம்மியாக இருக்குது. ஆனால் ஆவரேஜ் நல்லா கன்சிஸ்டண்ட்டாக இவர் ரன் அடிக்கிறாருன்னு சொல்லலாம். இந்த T20 வேர்ல்டு கப்புக்கு அவரோட டீமு இந்த பேட்ஸ்மேன் எதுவரைக்கும் கொண்டு போவாரான்னு சொல்லிட்டு அவர் டீம் காத்துட்டு இருக்கு. நம்பர் 6 வில் ஜாக்ஸ். இந்த இங்கிலாந்துக்கு சேர்ந்து இந்த ஸ்டார் பேட்ஸ்மேன் இந்த வாட்டி இங்கிலாந்துக்கு ஒன் டவுனாக ஆட போகிறது இவர் தான். இவர் ஏற்கனவே IPLல் ஒன் டவுன் பேட்ஸ்மேனாக தான் ஆடியிருக்காரு. IPLல நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காரு தான் சொல்லலாம். இந்த பேட்ஸ்மேன்ஸ் பெரிய ஹிட்ஸ் கூட அடிப்பார். தன் நாளில் ஒத்த கையால் தன் டீமை ஜெயிக்க அதிகமான சான்சஸ் இருக்குது. T20 வேர்ல்டு கப்பில் இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் டெபியூ பண்ணுறாரு. இவர் தன்னோட நாட்டுக்காக எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு தன்னோட டீம் காத்துட்டு இருக்கேன்னு சொல்லலாம். நம்பர் 5 ஆடன் மார்க்கரம். சவுத் ஆப்பிரிக்கா ரொம்ப நாளாக ஆடன் மார்க்கரம் ஒன் டவுன் பேட்ஸ்மேனாக ஆடுறாரு. இந்த பேட்ஸ்மேன் ஒன் டவுனில் தன்னோட டீமுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு தான் வரான்னு சொல்லலாம். T20 வேர்ல்டு கப்பில் இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோன்னா 9 இன்னிங்ஸில் 261 ரன் அடிச்சிருக்காரு. இவரோட ஆவரேஜ் 37.3 இருக்குது. இவரோட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தோன்னா 137.4. ஆடன் மார்க்கரம் ஸ்டாட்ஸ் பார்த்தோன்னா நல்லா தான் T20 வேர்ல்டு கப்பில் இருக்குது. ஆனால் இந்த வாட்டி ஆடன் மார்க்கரம் ஆஸ் ஏ கேப்டனாக இருக்கார். அவருடைய ஃபார்ம் பார்த்தா கூட இப்போ அந்த அளவுக்கு சரியாக இல்லைன்னு தான் சொல்லலாம். அவரோட டீமை ஆடன் மார்க்கரம் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கப்பு வாங்கி கொடுப்பாரான்னு சொல்லிட்டு இருக்குது. அவருக்கு நிறைய கொஸ்டின் மார்க். நம்பர் 4 கேன் வில்லியம்சன். கேன் வில்லியம்சன் தன் நாட்டுக்கு இந்த ஸ்பாட்டில் ரொம்ப நாளாக தான் ஆடிட்டு இருக்காரு. இந்த ஸ்பாட்டில் கேன் வில்லியம்சன் ஒரு ஐகானிக் பிளேயர். ஒன் டவுன் பேட்ஸ்மேனில் நியூசிலாண்டுக்கு ஆடின பேட்ஸ்மேனில் த பெஸ்ட் பேட்ஸ்மேன் சொல்லிக்கலாம் கேன் வில்லியம்சன். இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோன்னா டன்னுல் கணக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனால் இவரோட ஸ்டாட்ஸ் T20 வேர்ல்டு கப்பில் அந்த அளவுக்கு நல்லா இல்லைன்னு தான் சொல்லலாம். 24 இன்னிங்ஸ் ஆடின வில்லியம்சன் 699 ரன் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் 33.3. இவரோட ஸ்ட்ரைக் ரேட் 113.8. இவரோட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் கேன் வில்லியம்சன் பார்த்தோன்னா நாக் அவுட் மேட்ச்சில் தன்னோட டீமுக்கு எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு தான் இருப்பார். ப்ரெஷரை சரியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய பேட்ஸ்மேன் கேன் வில்லியம்சன்.
இந்த வாட்டியாச்சு நியூசிலாந்து டீமை கப் அடிக்குமான்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்க டீம் இது ஒன்று. நம்பர் 3 பாபர் அஜாம். பாகிஸ்தானுக்கு சேர்ந்த இந்த ஸ்டார் கேப்டன் ஃப்ரம் பேட்ஸ்மேன் இந்த வாட்டி ஒன் டவுனாக ஆடுற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பார்த்தா கூட மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர். இவர்கிட்ட ரன்ஸ் பார்த்தா கூட அதிகமான ரன்ஸ் தான் இருக்குது. இவர் T20 வேர்ல்டு கப்பில் இவரோட ஸ்டாட்ஸ் பார்த்தோன்னா 13 இன்னிங்ஸில் 427 ரன் அடிச்சிருக்காரு. இவரோட ஆவரேஜ் 35.6. இவரோட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தோன்னா 114.5. பாபர் அஜாம் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த ஸ்ட்ரைக் ரேட் மட்டும் அவர் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. மெயின்லி அவர் ஆங்கர் கைண்ட் ஆஃப் இன்னிங்ஸ் தான் அதிக மேட்சஸ் ஆடுறாரு. இந்த வாட்டி எப்படியாச்சும் பெட்டர் ஸ்ட்ரைக் ரேட்டோட பேட்டிங் பண்ண பார்ப்பாரு. ரீசெண்ட்லி அவரோட ஃபார்ம் கூட நல்லா இருக்குது. நல்ல டச்சில் தான் எல்லா மேட்சும் ஆடிட்டு இருக்காரு. நம்பர் 2 மிச்சல் மார்ஷ். ஆஸ்திரேலியாவுக்கு சேர்ந்து இந்த ஸ்டார் ஆல்ரவுண்டர் க்ரம் கேப்டன் பேட்ஸ்மேன். ரொம்ப அக்ரெசிவாக ஆடக்கூடிய இந்த பேட்ஸ்மேன் ஆஸ்திரேலியா கேப்டன் ஆன பிறகு நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காருன்னு சொல்லலாம். எஸ்பெஷலி தன் கன்சிஸ்டண்ட்டாக ரன்ஸ் அடிக்கிறாரு. இவருக்கு ஏற்கனவே ஒன் டவுனில் ஆடும்போது T20 வேர்ல்ட்ஸ் கப்பில் நல்ல ரெக்கார்டு கூட இருக்குது. 11 இன்னிங்ஸ் ஆன மிச்சல் மார்ஷ் 321 ரன் அடிச்சிருக்காரு. இவரோட ஆவரேஜ் 35.7. இவரோட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தோன்னா 136. மிச்சல் மார்ஷ் ஆஸ் எ கேப்டனாக ஆஸ்திரேலியா டீமை இன்னொரு வாட்டி சாம்பியன்ஸாக ஆக்குவாரா? நம்பர் 1 விராட் கோலி. நம்ம டீம் இந்தியாவுக்கு சேர்ந்து இந்த ஸ்டார் பேட்ஸ்மேன் இந்த நம்பர் 3 ஸ்பாட்டை எப்பவுமே தான் ஹோன் பண்ணிட்டு தான் இருப்பார். T20 வேர்ல்டு கப் ஆனாலே ஒரு தனியாக ஒரு ஃபார்மில் வந்து ஆடுவார். எஸ்பெஷலி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆடுறது விராட் கோலி இருக்க ஒரு பெஸ்ட் ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இது நம்ம இந்தியாவுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜான விஷயம். இந்த லிஸ்ட்லேயே எல்லாம் பேட்ஸ்மேனோட நம்பர் 3ல் ஆடும்போது விராட் கோலி கிட்ட தான் எல்லாம் அதிகமான ரன்ஸ் இருக்குது. இம்பேக்ட் 1000 ரன்ஸோட அதிகமான ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இது வரையும் T20 வேர்ல்டு கப்பில் 25 இன்னிங்ஸ் ஆடின விராட் கோலி 1141 ரன் அடிச்சிருக்காரு. இவரோட ஆவரேஜ் பார்த்தோன்னா 81.5 இருக்குது. இவரோட ஸ்ட்ரைக் ரேட் 131.3 மெயின்டைன் பண்ணுறாரு. இந்த ஆவரேஜ் பார்த்து சொல்லலாம் விராட் கோலி மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் பேட்ஸ்மேன் ஃபார் இந்தியான்னு சொல்லலாம். இவரோட ஃபார்ம் பார்த்தா கூட ரீசெண்ட்லி நல்ல ஃபார்மில் இருக்காருன்னு சொல்லலாம். ஐபிஎல்ல ஹையஸ்ட் ரன் கேட்டர் இவர் தான். ஆரஞ்சு கேப் இவர் தான் வச்சுருந்தார். லாஸ்ட் டைம் T20 வேர்ல்டு கப்பில் பார்த்தாரு கூட இவர் தான் அதிகமான ரன்ஸ் அடித்த பிளேயர். இந்த வாட்டி கூட இவர் அதிகமான ரன்ஸ் அடிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு யுவர் சேனல்.